பினாங்கு குடிநுழைவுத்துறை நேற்று 3 சில்லறை விற்பனை நிலையங்களில் மேற்கொண்ட சோதனையில் சரியான பணி உரிமம் இல்லாத 9 வெளிநாட்டு தொழிலாளர்களை கைது செய்துள்ளனர். குளுக்கோரில், லெபோ, சுங்கை பினாங், மிண்டன் ஹைட் ஆகிய 2 இடங்களில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். 25 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்ட 7 வங்காளதேச ஆடவர்கள், ஒரு மியான்மர் பிரஜை மற்றும் ஒரு நேபாளியும் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு உற்பத்தி துறையில் பணிபுரிய அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் மளிகை கடைகளில் பணிபுரிந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி பேருந்து ஓட்டுநர் ஒருவர் தான் அழைத்துச் செல்லும் மாணவர்களை வீடியோவாக பதிவேற்றி புகைப்படத்தை வெளியிட்டது தொடர்பாக க்ளுவாங் சிம்பாங் ரெங்காமில் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டார். 24 வயதான சம்பந்தப்பட்ட உள்ளூர் இளைஞனை க்ளுவாங் மாவட்ட காவல்துறை தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவின் காவலர்கள் அதிகாலை 2:57 மணிக்கு கைது செய்ததாக ஜொகூர் காவல்துறை தலைவர் எம். குமார் தெரிவித்தார். சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் கை தொலைபேசியும் மேலதிக விசாரணைக்காக பறிமுதல் செய்யப்பட்டது. இச்சம்பவத்தை தொடர்ந்து மகளிர், குடும்பம் மற்றும் சமூக நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டெலஸ்ரீ நான்சி சுக்ரி பேருந்து ஓட்டுநருக்கு எதிராக காவல்துறையில் புகார் அளிக்குமாறு குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த நடத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதது மற்றும் சாதாரணமாக பார்க்கப்படக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பை PKR MP ஹசான் கரீம் புகழ்வது அன்வார் இப்ராஹிமை மறைமுகமாக தோற்கடிப்பது என அரசியல் ஆய்வாளரும் தேசிய பேராசிரியர்கள் மன்றத்தைச் சேர்ந்தவருமான அஸ்மி ஹசான் தெரிவித்துள்ளார். பாசிர் கூடாங் எம்பியான ஹசான் கரீம் தனது சொந்த கட்சி தலைவரான அன்வாருக்கு எதிராக பல்வேறு பிரச்சனைகளில், குறிப்பாக அரசாங்கத்தின் சீர்திருத்தங்கள் குறித்து வெளிப்படையாக பேசியதை அவர் சுட்டிக்காட்டினார். இஸ்மாயிலுக்கு ஹசான் புகழாரம் சூட்டியதில் எம்பிக்களுக்கு சமமான நிதியை பகிர்ந்தளிக்கும் விவகாரத்தில் இஸ்மாயிலை போல் அன்வாரின் ஒற்றுமை அரசாங்கம் இன்னும் செயல்படவில்லை என்று அஸ்மி சுட்டிக்காட்டினார். இது இஸ்மாயிலுக்கும் அன்வாருக்கும் இடையிலான தலைமைத்துவ பாணியில் உள்ள வேறுபாட்டை பிரதிபலிக்கிறது. எவ்வாறாயினும் இஸ்மாயில் பிரதமராக இருந்த காலத்திலும் அன்வார் பிரதமராக இருந்த காலத்திலும் அரசியல் சூழ்நிலை மிகவும் வித்தியாசமானது என்பதே உண்மை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். க்ளுவாங் கம்போங் கஜாவில் சாலையை கடந்த ஆண் யானை ஒன்று நேற்று இரவு ட்ரெய்லர் லோரியில் மோதி உயிரிழந்தது. இரவு 10:45 மணியளவில் நடந்த இந்த விபத்தில் ட்ரெய்லர் ஓட்டுநர் காயமடையவில்லை என்று மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் பஹ்ரைன் முகமது நோ தெரிவித்துள்ளார். முதல் கட்ட விசாரணையில் ட்ரெய்லர் மெர்சிங்கிலிருந்து கஹாங் தைமூர் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது யானை திடீரென சாலையை கடந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. யானை பலத்த காயமடைந்து விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது. ஜொகூர் சுங்கை பண்டானில் மாசுபாடு காரணமாக ஏற்பட்ட துர்நாற்றம் கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும் குடியிருப்பாளர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக எந்த அறிக்கையும் இல்லை என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் இருமல், தலைவலி, எரிச்சல் அல்லது குமட்டல் போன்ற லேசான அறிகுறிகளை மட்டுமே தெரிவித்ததாக அவர் கூறினார். அமோனியா வாயு அளவுகள் அடிப்படை நிலைக்கு திரும்பி உள்ள நிலையில் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக தனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இருப்பினும் சுற்றுச்சூழல் துறை மற்றும் மாநில செயற்குழுவுடன் நிலைமையை தொடர்ந்து கண்காணிப்போம் என்று அவர் தெரிவித்தார். தனது 2 மகள்களுக்கு எதிராக பாலியல் துஷ்பிரயோகம் செய்தது தொடர்பாக 9 குற்றச்சாட்டுகளை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் பாதுகாவலர் ஒருவர் இன்று ஒப்புக்கொண்டார். 39 வயதான அந்த நபர் மீது நீதிபதி ஷியாசானா அப்துல் லாசிஸ் முன் குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டது. குற்றப்பத்திரிகையின்படி அந்த நபர் 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் இந்த ஆண்டு ஆகஸ்ட் வரை துரியான் துங்காலில் உள்ள ஒரு வீட்டில் தனது 13 மற்றும் 18 வயதுடைய 2 மகள்களுக்கு எதிராக குற்றங்களை புரிந்ததாக கூறப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.